விளையாடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்படி படுத்திருக்கீங்க. பொங்கல் லீவ் அதுவுமா செம்ம போர் அடிக்குது. எல்லாரும் பொங்கலுக்கு எப்படி எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. நீங்க பாரு, இங்க ஒருத்தி படுத்திருக்கா, அங்க 2 பேர் படுத்திருக்காங்க. இவ பெட்ல படுத்திருக்கா, அவ இவளுக்கு மேல படுத்திருக்கா. ரொம்ப சேட்டை பண்றீங்க. யாராவது விளையாட வரலாம்ல, செம்ம போரிங்கா இருக்குடி. இப்படியே பேசிட்டு போரிங்கா இருக்குன்னு பொங்கல் லீவுக்கு அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பண்ண வேணாமா? சே, இதுக்கு நான் சும்மாவே உட்காந்துட்டு போயிருவேன். அந்த அசைன்மெண்ட் வேற பண்ண சொல்லுவா. இனி அடுத்த வாரத்துல இருந்து படிக்க தானடி போறோம். எதுக்குடி அசைன்மெண்ட் அது இதுன்னு உயிரை வாங்குறீங்க? எனக்கு அழகா கையில நெயில் பாலிஷ் அடிச்சுக்கணும் போல ஆசையா இருக்கு. யாராவது போய் நெயில் பாலிஷ் எடுத்து வரீங்களா? ஆரம்பிச்சுட்டா மேக்கப் போயிட்டோம். எப்ப பாரு மேக்கப் தான். சரி, ஃபர்ஸ்ட் நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். நான் லிப்ஸ்டிக் போட்டா உங்க எல்லாரையும் விட நான் ரொம்ப அழகாயிடுவேன். என்னது, என்னைய விட அழகாயிடுவியா? ஆமா ஆமா அலெக்சா, உன்னைய விட அழகாயிடுவேன். இப்ப பாரு லிப்ஸ்டிக் எப்படி போடுறேன்னு பாரு. ஓ எம் எம் எம். என்னடி எம் 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 சொல்ற? லிப்ஸ்டிக் என்ன டேஸ்டாவா இருக்கு? ஆமா, சாப்பிட்டு பாரு, செம்ம டேஸ்டா இருக்கு லிப்ஸ்டிக். அடுத்து வந்து நெயில் பாலிஷ் போட போறேன். இங்க பாரு, என்ன நெயில் பாலிஷ் வச்சிருக்கேன். பிங்க், ரெட், இது என்ன ப்ளூவா பர்பிளான்னு தெரியல, ஏதோ ஒரு ஷேட்ல இருக்கு. இது எல்லாமே போட போறேன். ஏய் சும்மா இருடி, கடுப்பை கிளப்பிட்டு இருக்காத. என்னை விட யாருன்னா அழகா இருந்தாங்கன்னா எனக்கு பிடிக்காதடி. இப்ப பாரு, உன்னை விட நான் எப்படி அழகாய் காட்டுறேன்னு பாரு. பிங்க் கலர் நெயில் பாலிஷை எடுத்து விட்டேன். டண்டடடைங் டண்டடடைங். நெயில் பாலிஷை திறந்து விட்டேன். இப்ப எடுத்து கையிலே அடிக்க போகிறேன். ஏய் வேணாண்டி, நெயில் பாலிஷ்லாம் போடாத, அப்புறம் போகவே போகாத. நீ பாரு, அழகா போட்டுக்குவேன். ஆல்ரெடி நீ போட்டிருக்கிய, அதுக்கு மேலே திரும்ப போடுறியே, கேவலமா இருக்கு. இதுதான் நீ சொன்ன அழகா? கேவலமா இருக்குடி. சீப்போ, எனக்கு நல்லாதான் இருக்கு. ஆமா, யாரோ வர மாதிரி இருக்கே. என்னடா அர்ஜுன், போனும் கையுமா வந்திருக்கே? நான் வந்தது இருக்கட்டும், எல்லாரும் மல்லாந்து படுத்துட்டீங்க. ஒரே பொங்கல் மயக்கம் போலயே. பொங்கல் சாப்பிட்டதுல இருந்து எல்லாரும் மயக்கத்துல படுத்திருக்க மாதிரி தெரியுது. ஆமா ஆமாடா, பொங்கல் கரும்பு எல்லாம் சாப்பிட்டு ஒரே மயக்கமா இருக்கு. அதான் எல்லாரும் சும்மா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஆமாப்பா, நான்லாம் எங்கேயும் வரமாட்டேன். விளையாடலாம் கூப்பிடாத, சுத்தமா எனர்ஜியே இல்ல. ஆமா அர்ஜுன், நானும் தான் எங்கேயுமே வரமாட்டேன். எங்கேயுமே வெளியெல்லாம் போய் விளையாட வேணாம். சூப்பர் கேம் கொண்டு வந்திருக்கேன். இதுலதான் செம்ம ஃபன்னி கேமா இருக்கும். விளையாடலாமா? ஏய் என்ன சொல்ற? போன்ல எல்லாம் வீடியோ கேம்ஸ் விளையாட கூடாது, அம்மா திட்டுவாங்க. அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு 1 டேக்கு பரவாயில்ல, விளையாடலாமா? செம்ம ஃபன்னியா இருக்கும் இந்த கேம். என்ன சொல்ற? வா விளையாடலாம். ஏய் ஃபர்ஸ்ட் இது என்ன கேம்னு சொல்றியா? நாங்க எல்லாம் ரெடியா தான் இருக்கோம். இது வந்து சாதாரண கேம் இல்ல. நம்மள மாதிரி அமைதியெல்லாம் விளையாட முடியாது. வீச்சு வீச்சுன்னு கத்தணும். ஏய் என்னடா சொல்ற? வீச்சு வீச்சுன்னு கத்தணுமா? ஆமா, இங்க பாரு, இந்த கேம்ல வந்துட்டு யார் அதிகமா சத்தம் போடுறாங்களோ அவங்கதான் வின் பண்ண முடியும். என்னடா சொல்ற? உளறிட்டு இருக்க? ஆமா, இங்க இருக்கு பத்தியா, இந்த சிக்கனை வந்து நம்ம ஜம்ப் பண்ண வைக்கணும். ஏய் என்னடா சொல்ற? அது கை வச்சு அழுத்தினாலே போயிருமேடா. இங்க பாரு, இதுல வந்து 2 ஆப்ஷன் இருக்கு, வாய்ஸ் இன்னொன்னு ஹோல்டு. இந்த வாய்ஸ கிளிக் பண்ணி இப்ப இங்கனக்குள்ள சிக்கன் இருக்கு பத்தியா, நம்ம பேச ஆரம்பிச்சா பறக்கும். பக் 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 பக். ஐயோ, சிக்கன் அவுட் ஆயிடுச்சு. இங்க பாரு, அழுகுது. என்னடா கேம் இது? ஒண்ணுமே புரியல, ஒரு கர்மமும் புரியல. என்ன கேம் இது? ஃபர்ஸ்ட் சொல்றேன் கேளு. எனக்குள்ள இதுல சிக்கன் இருந்துச்சு பத்தியா, அந்த சிக்கன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம டேப் பண்ண கூடாது. கத்துனா அது மூவ் ஆகும். இப்ப நான் லைட்டா கத்துறேன். இப்ப பலமா கத்தும், மேல போயிடுச்சு. இப்ப நம்ம வாய்ஸோட சவுண்ட் வச்சு நம்ம அமைதியா பேசணும்னா அது கொஞ்சமா நகரும், கொஞ்சமா ஜம்ப் பண்ணும். நம்ம அதிகமா கத்தணும்னா அது அதிகமா ஜம்ப் பண்ணும். நம்ம இந்த அளவு நம்ம வாய்ஸோட டெசிபல்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அது பறக்கும். அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணும். ஓ, வாய்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணணுமா இந்த கோழிய? பரவாயில்லையே, சூப்பர் கேம் தான். செம ஆக்டிவா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் யாரு ட்ரை பண்றது? வழக்கம் போல ஃபர்ஸ்ட்ல இருந்தே ட்ரை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் யாரும் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். சரியா? அப்பனா நான் தான் ஃபர்ஸ்ட். நான் தான் ட்ரை பண்ண போறேனே. ஓகே, இதே கேம்ல நான் ட்ரை அகைன் கொடுக்குறேன். ட்ரை அகைன் கொடுத்து இப்போ வந்து ஜம்ப் பண்ணலாம். வாய்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். பக் 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 பக். ஐயோ, நான் தோத்து போயிட்டேன். நான் பண்ணதுல அந்த கோழி கீழே விழுந்துருச்சு. இப்படி அநியாயமா தோத்து போயிட்டேனே. இதுக்குதான் சொன்னேன், அந்த பெரிய பள்ளம் ஒரு இடத்துல நல்லா கத்தணும், குட்டி பள்ளம் ஒரு இடத்துல கொஞ்சமா கத்துனா போதும். நீங்க அந்த பேஸ் பண்ணி தான் உங்களோட சவுண்ட்ஸ் இருக்கணும். அப்பதான் நீங்க வின் பண்ண முடியும். ஏய் சரி, ஓகேடா, அடுத்து நான் ட்ரை பண்றேன்டா. ஓகே ஓகே, அடுத்து உன்னோட டர்ன் தான். ஓகே, இப்ப ஆன் பண்ணி தரேன், ரெடியா இரு. ஓகே, ஸ்டார்ட்.
போச்சு உன்னை அந்த பூச்சி வந்து அடிச்சிருச்சு, நீனும் தோத்துட்ட. ஐயோ நானும் கரெக்டா அந்த இடத்துலயே தோத்துட்டேன். இப்ப என்னடா செய்யறது? சரி விடு, அடுத்து யார் வின் பண்றாங்கன்னு பாத்துடலாம். ஏய் நானாட அடுத்து வேற யாருன்னா விளையாட்டும்டா, அதுக்கப்புறம் நான் வரேன். இல்ல நீயே ட்ரை பண்ணு. ஓகே ட்ரை பண்றேன். இப்ப என்ன பண்றது? இதே கேம்ல ட்ரை அகைன் பண்றேன். ஏய் சரி ஆன் பண்ண போறேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வாய்ஸ் தானே கொடுக்கணும். வாய்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். நீனும் அந்த பூச்சிக்கிட்டே அடி வாங்கிட்ட. போச்சு மித்து. ஏய் என்னடா அந்த பூச்சியை விட்டு மூவ் பண்ணவே முடியல. இதுல என்ன ட்ரிக்ஸ் இருக்கா? ட்ரிக்ஸ் எதுவும் இல்ல, நம்ம பொறுமையா பார்த்து அந்த பூச்சி மேல போனதும் ஜம்ப் பண்ணும், இல்லாட்டி பூச்சி கீழே போனதும் ஜம்ப் பண்ணும், அவ்வளவுதான். இங்க பாரு உன் பொம்மை எப்படி அழுகுதுன்னு, கியா கியா கியான்னு அழுகுது. சரி அது அழுகுறது இருக்கட்டும். இங்க தோத்து போய் நம்ம அழுதுட்டு இருக்கோம். ஆனா செம ஃபன்னியா இருக்குடா. ஓகே அடுத்து யார் இருக்காங்க? அடுத்து ஏய் நான் வரேன்டா. நான் தான்டா செம்மையா கத்தி வின் பண்ண போறேன் இந்த கேம்ல. பாரு நான் எப்படி வின் பண்றேன்னு மட்டும் பாரு. ஓகே இப்ப அலெக்சா வந்து கத்த போறா. அலெக்சா மறுபடியும் ட்ரை அகைன் கொடு. இப்ப வாய்ஸ் கொடு. இப்ப பண்ணு. என்ன அலெக்சா இப்படி காமெடி பண்ணிட்டா? முதையே தோத்து போயிட்டா. அந்த பூச்சி கிட்ட போகவே இல்ல, பூச்சி கிட்ட போக முன்னாடியே தோத்து போயிட்டா அலெக்சா. ஐயோ செம்ம காமெடியா இருக்கு. எனக்கு வயிறே வலிக்குது அலெக்சா நீ பண்ணதை பார்த்தா. ஆனா அதை விட நீ கத்தும் போது உன் மூஞ்சிய பார்த்தா செம்ம ஃபன்னியா இருந்துச்சு. நல்லா பல்ல காட்டுங்கடா. நீங்களாம் அவ்வளவு தூரம் போயிட்டீங்க, நான் முன்னாடியே விழுந்துட்டேன். அடைச்சா எப்ப பார்த்தாலும் நீங்களுக்கு இதேதான் வேலை. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, உங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கு செம்ம காமெடியா இருக்கு. நானும் வரேண்ணா, நானும் கத்துறேன். ப்ளீஸ்ண்ணா. ஓகே ஜோ பாப்பா, உனக்கு எல்லாம் தான் இந்த வாட்டி நீ தான். ஓகே அண்ணா நான் கத்துறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் தண்ணி ஓகே ட்ரை அகைன் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். வாய்ஸ் ஓ அந்த பூச்சி கடிச்சு விழுந்துட்ட திரும்ப. ஐயோ ஜோதி நீனும் அவுட் ஆயிட்ட. அடச்சா போங்கண்ணா, இது போங்க கேமா இருக்கு. ஏய் ஓகே எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து கத்துவோம். அந்த கோழி குஞ்சு எப்படியாவது வின் பண்ண வச்சிடலாம். ஓகேவா? ஏய் இது செம்ம ஐடியாவா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். அப்பதான் அதை வின் பண்ண முடியும். நம்ம சவுண்ட் அப்பதான் ரீச் ஆகும். சரி ஓகே இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறேன். எல்லாரும் கத்த ரெடியா இருங்க. ஓகே 3 2 1 எல்லாருமா சேர்ந்து இந்த லெவல வின் பண்ணிட்டோம். ஜாலி செம்ம ஜாலியா வின் பண்ணிட்டோம்ல. இந்த கேம் சூப்பரா இருந்துச்சுல. இதான் நம்ம எல்லாராலையும் முடியாதுன்னு நினைச்சோம்னா முடியாததே கிடையாது. எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கலாம். இங்க பாருங்க நம்மளுக்காக ஏதோ ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. வாவ் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இந்த லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சின்ன பசங்கன்றனால நம்ம வாய்ஸ் அந்த அளவுக்கு ரீச் ஆகல நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது நம்மளால கண்டிப்பா முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஒற்றுமையா இருந்தீங்கன்னா உங்களாலையும் எல்லாமே முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கேம் விஷயத்துல மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தோம்னா நம்மள யாருனாலையும் தோக்கடிக்கவே முடியாது. எப்பயுமே நம்ம தான் ஜெயிச்சுட்டே இருப்போம். புரிஞ்சதா? இது புரிஞ்சா யாருமே யார் கூடயும் சண்டையே போட மாட்டோம். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடாம ஒற்றுமையா இருங்க எப்பயுமே. என்ன அலெக்சா புரியுதா? புரியுது. ஆனா நான் தான் என்னமோ சண்டை போடுற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டே இருக்க. எப்ப பார்த்தாலும் நானா சண்டை போடுறேன்? ஆமா நீ சண்டையே போட மாட்ட, எல்லாருக்கும் தான் தெரியுமே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பை பை, மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. எல்லாரும் வாங்க இன்னொரு வாட்டி கத்தி பார்ப்போமா? பக் 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 பக்.